ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் பாலிண்ட்ரோம் செக்கிங் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமை பார்க்க போகிறோம். பாலிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஒரிஜினல் நம்பரும் ரிவர்ஸ் நம்பரும் சேமாக இருந்தால் அது பாலிண்ட்ரோம். ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கும் ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங்கும் ஒன்றா இருந்தாலும் அது பாலிண்ட்ரோம் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இன்புட்டாக ஸ்ட்ரிங்கை பொறுத்தளவில் லெவல் LEVEL அப்படின்னு நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். ரிவர்ஸ் பண்ணாலும் லெவல் தான் இருக்கும். அது மாதிரி ரேஸ் கார் அப்படின்னு நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். RACECAR அதில் நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ரிவர்ஸ் பண்ணாலும் ரேஸ் கார் தான் இருக்கும். ஸோ அது பாலிண்ட்ரோம் ஸ்ட்ரிங். அதே மாதிரி நம்பர்லேயும் பார்த்திங்கன்னா 121 அப்படின்னு நான் இன்புட்டாக கொடுக்குறேன். ரிவர்ஸ் பண்ணாலும் 121 தான். ஸோ அது ஒரு பாலிண்ட்ரோம் நம்பர். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேரியபிள் என்னன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதில் இன்டீஜர் இன்புட் நம்ம கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் ஆர்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதில் இனிஷியலாக 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ n > 0 நம்பர் greater 0 இருக்கிற வரைக்கும் இந்த ஒயில் லூப்பு ஒர்க் ஆகி உள்ளே கொடுத்துருக்குற ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணும். அப்போ உள்ளே என்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது d = n%10. இது டிஜிட்ஸாக பிரிக்கிறதுக்கான வேரியபிள் தான் d. டிஜிட்ஸாக பிரிக்கிறத ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த செகண்ட் ஸ்டெப் கொடுத்துருக்கோம். r = r × 10 + d. இது ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக. அடுத்தது டிஜிட்டாக பிரித்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற ரிமைனிங் கண்டென்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் n = n/10. இந்த 3 ஸ்டெப்பும் தான் முக்கியம். இதில் ஒரு ஸ்டெப்பை கூட நம்ம குறைச்சி கூட பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் ஆரம்பிக்கிற பேசிக் லெவலில் இருக்கிறதுனால நம்ம 3 ஸ்டெப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரிவர்ஸ் பண்ணுற லாஜிக் மட்டும் செஞ்சு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் தான் ஒரிஜினல் நம்பரையும் ரிவர்ஸ் நம்பரையும் கம்பேர் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நம்பரையும் ரிவர்ஸ் நம்பரையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ரிவர்ஸ் பண்ணுறோம். முதல்ல ரிவர்ஸ் பண்ணிவிட்டு 123 இன்புட்டாக கொடுத்தா 321 வருது. ஸோ இந்த ஒயில் லூப் தான் அந்த ரிவர்ஸ் பண்ணுற ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுது. ஒரு நம்பரை ரிவர்ஸ் பண்ணுற ப்ராசஸை. ஸோ அப்படி நம்பரை நம்ம வேறு நம்பரை நம்ம கொடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். 454 நம்ம இன்புட்டாக கொடுத்தோம்னா 454 தான் வரும் ரிவர்ஸ் பண்ணாலும். இது ஒரு பாலிண்ட்ரோம் நம்பர்னு சொல்லலாம். இப்போ இந்த ரிவர்ஸ் பண்ணுறதை மட்டும் நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ஒயில் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்காக தான் அதை மட்டும் தனியாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேனுவல் எக்ஸிக்யூஷன் முன்னாடியே நம்ம லூப் ஆரம்பித்ததுலேருந்து முன்னாடியே நம்ம மேனுவல் எக்ஸிக்யூஷன் இந்த லூப் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த லூப்பில் இருக்கிற வேரியபிள்ஸ்லாம் எப்படி வேல்யூ அசைன் ஆகுது, கொடுத்துருக்கிற ப்ராசஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத நம்மளாவே செல்ஃபாக நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறோம். இப்போதும் மேனுவல் எக்ஸிக்யூஷன் ரொம்ப எசென்ஷியலான ஒன்று. அந்த எப்படி அந்த கண்டென்ட்டு லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த மேனுவல் எக்ஸிக்யூஷன் நம்ம போட்டு பார்ப்போம். அதுதான் இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கும் முதல்ல ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம போட்டு பார்க்குறோம். அப்போ நம்ம என்னென்ன வேரியபிள் வச்சுருக்கோம். அதில் இனிஷியலாக 121 அப்படின்னு நான் ஒரு நம்பரை நான் இன்புட்டாக கொடுக்குறேன் ஒரு அசம்ஷனில். அப்படி நான் கொடுக்கும்போது r = 0ன்னு வச்சுருப்போம். அடுத்து ஒயில் லூப்பில் n > 0 n வேல்யூ 121 இருக்குது. ஸோ 121 > 0 ட்ரூ அப்படின்னு சொன்னால் ட்ரூனா உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் d = n%10 ஒர்க் ஆகும். அப்போ d = 121% நம்மளுக்கு 1 கிடைக்கும் ரிமைண்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு r = r × 10 + d ஒர்க் ஆகும். r = r. rல் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்திங்கன்னா அவுட்புட் வேரியபிள் rல் 0 வச்சுருக்கோம். 0 × 10 + dயில் இருக்கிற வேல்யூ 1. அப்போ 0 × 10 0 + 1. அப்போ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் அப்புறம் அடிஷன் ஹைரார்கி படி. ஸோ 0 × 10 0 ஆகிடும் +1 which is equal to r = 1 ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா n = n/10 பொறுத்தளவில் 121 /10 பண்ணோம்னா 12 கிடைக்கும் கோஷன்ட்டாக. இந்த 12 வச்சுட்டு தான் அடுத்த ஒயில் லூப்பு திரும்ப கண்டிஷனை செக் பண்ணி திரும்பவும் ஒயில் லூப் ரொட்டேட் ஆகும். 12ங்கிற வேல்யூ வச்சு 12 > 0 செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் ஒயில் லூப் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ ஒயில் லூப் ஸ்டாப் ஆகும்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் தான். ஸோ திரும்பவும் 12 > 0 கண்டிஷன் ட்ரூ. அப்போ d = 12% 10 பண்ணோம்னா 2 கிடைக்கும் ரிமைண்டர். அடுத்த ஸ்டெப்பு r = r × 10 + d. rல் என்ன வேல்யூ இருக்குன்னு முன்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இருக்குது. 1 × 10 + 2
முதல்ல மல்டிப்ளிகேஷன் 10 + 2 12ன்னு வரும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா திரும்ப n = 12/10 பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கோஷன்ட்டு 1 கிடைக்கும். அப்போ திரும்பவும் கண்டிஷனுக்கே போகும். நான் லூப் ரொட்டேட் ஆகுது, திரும்பவும் லூப் ரொட்டேட் ஆகுது, திரும்ப கண்டிஷனை செக் பண்ணோம். 1 > 0 1 > 0 அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் ட்ரூன்னு தான் வரும். ட்ரூன்னு வந்தது அப்படின்னு சொன்னால் திரும்ப d = n%10 1%10. அப்போ 1%10ன்னா 1ன்னு வருது. 1%10ன்னா 1ன்னு வருது. அடுத்த ஸ்டெப்பு r = rல் என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 12ன்னு இருக்குது. 12 × 10 + dயில் இருக்கிற வேல்யூ 1. 12 × 10 முதல்ல மல்டிப்ளை ஆகும் 120 + 1 121 ஆகிடும். ஸோ இப்போ ஆறில் 121 வேல்யூ இருக்குது. அடுத்தது n = n/10 பண்ணோம்னா 1/10 பண்ணோம்னா கோஷன்ட்டு 0 கிடைக்கும். டிவைட் ஆகாதுன்னு சொல்கிறோம். அப்போ அடுத்த ஸ்டெப்பு திரும்பவும் ஒயில் லூப் ரொட்டேட் ஆகுது. எண்ணில் 0 இருக்குது, n 0 ஆகிடுது. 0 > 0னா கண்டிஷன் ஃபால்ஸு. லூப் அதோட டெர்மினேட் ஆகிடும். ஒயில் லூப் அதோட டெர்மினேட் ஆகிடுது. நேராக கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருது. வந்து ரிவர்ஸ் ஆஃப் த கிவன் நம்பர் இஸ் 121 பிரிண்ட் பண்ணுது. இப்படி தான் இந்த லாஜிக் ஒயில் லூப் ஒர்க் ஆகுது. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இந்த மேனுவல் எக்ஸிக்யூஷன். நாமளும் ஒரு நம்பரை இன்புட்டாக வச்சுக்கிட்டு அதை போட்டு பார்க்கணும். எண்ணுக்கான வேல்யூ ஒரு 345 அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம போட்டு பார்க்கணும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ரிவர்ஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் ஒரு நம்பரை வச்சு போட்டு பார்த்துருக்கேன். நீங்களும் ஒரு நம்பரை வச்சு போட்டு பார்க்கணும். ஸோ இதை போட்டு பார்த்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு பாலிண்ட்ரோமா இல்லையான்னு செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது வெறும் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுறது மட்டும்தான். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா மேலே ஒரு டூப்ளிகேட் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். n1 டூப்ளிகேட் வேரியபிளாக நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். எண்ணுக்கான இன்புட் வாங்கின உடனே n1ல் அந்த எண்ணோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு கடைசியாக ரிவர்ஸ் ஆஃப் த கிவன் நம்பர் இஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்தபடியாக இஃப் n1 = r n1ல் நம்பர் ஒரிஜினல் நம்பர் இருக்குது, ஆரில் ரிவர்ஸ் நம்பர் இருக்குது, ரெண்டும் சேமாக இருக்கான்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த கிவன் நம்பர் இஸ் பாலிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். அப்படி ரெண்டும் சேமாக இல்லைன்னா எல்ஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய தி கிவன் நம்பர் இஸ் நாட் பாலிண்ட்ரோம் அப்படிங்கிற மெசேஜ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரிவர்ஸ் பண்ணுற ப்ராசஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கம்பேர் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. இந்த கம்பேரிசன் பண்ணுறதுக்காக நம்ம டூப்ளிகேட் வேல்யூ n1ல் எடுத்துக்கிறோம். என்ன காரணம்னா இந்த ஒயில் லூப்பில் n > 0 கொடுக்குறோம். என்னோட வேல்யூ 0 ஆகிறத நீங்களே மேனுவல் எக்ஸிக்யூஷனில் பார்க்குறீங்க. அப்போ 0ன்னு ஆகிடும் என்னோட வேல்யூ. அதான் நம்ம ஆரம்பத்துலேயே எண்ணில் இன்புட் வாங்கின உடனே n1ல் அதை காப்பி எடுத்துக்கிறோம். அதை வச்சு தான் ஆரோட கம்பேர் பண்ணுறோம், பாலிண்ட்ரோமா இல்லையான்னு செக் பண்ணுறோம். ஸோ நம்ம அது இன்புட் கொடுத்து பார்க்குறோம். 121 கொடுக்குறோம். ரிவர்ஸ் நம்பர் 121 தான், தட் இஸ் பாலிண்ட்ரோம். அப்போ அடுத்தது பாலிண்ட்ரோம் இல்லாத ஒரு நம்பரையும் நம்ம கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும். அதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா நான் 123ன்னு கொடுக்குறேன். ரிவர்ஸ் பண்ணால் 321, தட் இஸ் நாட் பாலிண்ட்ரோம். ஸோ இந்த லாஜிக் படி நம்ம பாலிண்ட்ரோமா இல்லையான்னு சொல்லி ஒரு நம்பரை செக் பண்ணி பார்த்துருக்கோம். இதை நல்லா ஒர்க் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி புரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ.